ஜிஆர் சார் ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு கைஸ். என்ன ஒரு படம்னா, "இருதயபூர்வம்" அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இதுல மோகன்லால் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. ஆனா இப்படிலாம் ஒரு கதையில நடிப்பாரா? அப்படியே நமக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆயிருச்சு. நம்ம மாளவிகா மோகன் ஹீரோயினியா நடிச்சிருப்பாங்க. இதுல என்ன கதைன்னா, நம்ம மோகன்லாலுக்கு வந்து ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சையில வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு மிலிட்டரி மேனு அந்த இதயத்த குடுத்துருவாப்புல. நம்ம மோகன்லால் ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. என் லைஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. அது நல்லா கரெக்ட்டா ஒரு பக்கத்துல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரு பிசினஸ்ல எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுறாங்க. ஆனா, ஒரு பக்கத்துல அவர் டென்ஷன் படுத்தி ஒரு ஃபோன் கால் வருது. அப்படின்னா, அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சையோட அந்த ராணுவ வீரரோட பொண்ணு, உங்கள அந்த பொண்ணு வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுது. அதனால நீங்க எங்க இருக்கீங்க, ஏது இருக்குன்னு வரும்போது விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது நம்ம மோகன்லால் வந்து சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாப்புல. அது யாருன்னா நம்ம மாளவிகா மோகன் தான். இந்த ஒரு ராணுவ அதிகாரியோட பொண்ணா இருப்பாங்க. மோகன்லாலு நம்ம மாளவிகா மோகனும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள எமோஷனல் பாண்டிங் ஒரு பக்கத்துல வருது. அதுக்கப்புறம் புனேல எனக்கு இந்த மாரி ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மோகன்லால் ஒரு பக்கத்துல மறுப்பு தெரிவிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் மாளவிகா மோகனும் ஒரு பக்கத்துல ஒரு மாரியா பேசிட்டு போகும்போது அவருக்கு ரொம்ப மனசங்கடமாயி அந்த உள்ள ஃபங்ஷனுக்கு போறாங்க. ஆனா அந்த ஒரு ஃபங்ஷன்ல போகும்போது மாளவிகா மோகனோட என்கேஜ்மெண்ட் நின்று, அதுக்கப்புறம் மோகன்லாலுக்கு ஒரு பக்கத்துல வந்து அங்கே ஒரு பக்கத்துல இடுப்புல வந்து ஒரு பக்கத்துல அடிபட்டு உட்கார முடியாத அளவுக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்துல போய் நம்ம மோகன்லால் வந்து ஒரு பக்கத்துல அட்டாச் ஆயிறாப்புல. அதுக்கப்புறம்லாம் என்னென்னலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராணுவ அதிகாரியோட ஒரு பக்கத்துல ஒய்ஃப் இருக்கு, ஒரு பக்கம் மகன் இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ற மாரியே ஒரு பக்கத்துல அந்த சூழ்நிலை போற மாரி டக்குனு ஒரு பெல்ட் ஒண்ணு அடிப்பாங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள வேற லெவல்ல ஒரு பக்கத்துல அது ஒரு கான்செப்ட்டா இருக்கு. வேற லெவல்ல அது ஒரு பக்கத்துல ஒரு கான்செப்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படிதாங்க இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு. மோகன்லால தான் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா, ஒரு சின்ன கதை. அது அவர் கொண்டு போற விதமே வேற லெவல்ல இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்ல ஹார்ட் பேஷண்ட் எப்படி இருக்குன்னு, நம்ம இடுப்புல ஒரு பக்கம் பிரச்சனை வரும். அது சமாளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இப்போ இந்த ஃபேமிலில சிச்சுவேஷன் நடக்கும்போது இப்படிலாம் இருக்குது, வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையெல்லாம் நிறைவேத்த போம்போது நம்ம மோகன்லால் வந்து சந்திக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம ரசிக்க முடியாததா இருக்கு. இந்த ஒரு படத்த பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே யோசிச்சு, ஆஹா இந்த சீன் இப்படித்தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம முன்னாடியே கணிக்கக்கூடிய வகையில தான் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அது ஒரு வேற வேற லெவல்ல அது ஒரு பக்கத்துல ஒரு கதை போற மாரியே இருக்கு. மோகன்லால் சார் இது எவ்வளோ பெரிய மாஸான ஹீரோ. ஆனா, அதெல்லாம் அந்த ஹைப்லாம் விட்டுட்டு ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் நல்லா நீட்டா ஒரு கமர்ஷியலா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் சார் இந்த ஒரு படத்த நடிச்சு குடுத்ததுக்காப்புல கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். மாளவிகா மோகன். நமக்கே ஒரு பக்கம் ஆஹா! இப்படிதான் பண்ண போறா அப்படின்னு நம்ம நெனைக்கிறதுக்குள்ள அதுக்கு எப்படி சொல்றது? நம்ம இப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்த எப்படி கொண்டு போணுமோ கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு மாளவிகா மோகன் கேரக்டர் இதுல வேற லெவல்ல இருக்கு. மோகன்லால் ஃபேஸ பார்த்து பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் அப்பாவோட ஹார்ட்ட பார்த்துட்டு ஒரு லுக் ஒண்ணு விட்டுட்டு போவாருங்க. அந்த சீன பார்க்கும்போது நமக்கு சூப்பரா இருக்கு. மாளவிகா மோகனுக்கு அம்மாவா நடிச்ச நம்ம சங்கீதா மாதவன். அவ ஒரு பக்கத்துல மோகன்லால கரெக்ட் பண்ண பார்க்குறாளே! அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஆனா அதுக்கப்புறம்லாம் ஆப்போசிட்டா சூப்பரா நடிச்சு குடுத்து போயிருப்பாங்க. அத பார்க்கும்போது நமக்கே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சங்கீத் பிரதீப் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். மோகன்லாலுக்கு எப்படி சொல்றது? ஒரு நர்ஸ் கேரக்டர் மாரி ஒண்ணு வருவாப்புல. அத பார்க்கவும் நமக்கே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. போடுற காமெடிலாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் நல்ல மோகன்லாலுக்கும் அவருக்கான அந்த காம்பினேஷன் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. அத பார்க்கும்போது அவர் கேரக்டர் வேற லெவல்ல நடிச்சு குடுத்து போயிட்டே இருப்பாப்புல. கேமியோலும் ஒருத்தர் பண்ணியிருப்பாப்புல. அவர்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது இவரு எதுக்கு இவர்லாம் வந்தாப்புல அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா, அதெல்லாம் தேவையில்லாத மாரி தான் நமக்கே இது இருந்துச்சு. அந்த ஒரு கேமியோ ரோல் வர்றதுக்கு நல்ல ஒரு கேரக்டரா கொண்டு போயிருக்கலாமே! ஆனா ஏன் இப்படி ஒரு கேரக்டர் போட்டாங்க? அப்படியே நமக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம இன்னொரு லேடி கேரக்டர் ஒண்ணு வரும். அதோட இந்த படத்த முடிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் 2வது பார்ட் வருமோ? அப்படின்னு நமக்கே ஒரு பக்கத்துல டவுட்டா இருந்துச்சு. இந்த ஒரு படத்த எடுத்த நம்ம டைரக்டர் அவரு கண்டிப்பா வாழ்த்த தெரிவிக்கணும். நம்ம சத்யன் அந்தகாடு அப்படின்னு ஒரு டைரக்டர். அவர் இந்த ஒரு படத்த வேற லெவல்ல எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா, வேற லெவல்ல இந்த ஒரு படத்த யோசிச்சு ஒரு ஃபேமிலிக்கு எந்த மாரி கொண்டு போய் சேர்க்கணுமோ, அந்த மாரி இந்த ஒரு படத்த அவருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காப்புல. கண்டிப்பா ஒரு பக்கத்துல வாழ்த்து தெரிவிக்கணும். மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட இந்த ஒரு படத்துல ஒரு 2 பாட்டு கிட்ட இருக்கு. 2 பாட்டுமே சூப்பரா குடுத்திருப்பாப்புல. இந்த ஒரு படம் எப்படி சொல்றது? மலையாளத்துல வந்திருக்கிறனால தமிழ்ல டப்பிங் பண்ணா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரசிக்க முடியாம இருக்காது. ஆனா பிஜிஎம்லேருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஜஸ்டின் பிரபாகரனுக்கு கண்டிப்பா ஒரு பாட்டுல வாழ்த்து தெரிவிக்கணும். அப்புறம் தமிழ் டப்பிங்னா நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ் டப்பிங்னா எல்லாமே ரியலான வாய்ஸ் இருக்கிற மாரியே குடுத்துருப்பாங்க. ஆனா அதுல ஒரு கேரக்டர் ஒரு வாய்ஸ் ஒண்ணு வரும். நம்ம ராதாரவி சார் ஒரு படத்துல இந்த ஒரு வாய்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாப்புல. அது பார்க்கும்போது நமக்கு ரசிக்க முடியா இருந்துச்சு. மித்தர மோகன்லால் சார்லேருந்து எல்லாருமே ஒரிஜினல் வாய்ஸ் தான் குடுத்துருக்காங்க அப்படியே நமக்கே தோணுது. ரியலான ஒரு வாய்ஸா இருக்க மாரியே நமக்கே இருக்கு. முதல்ல அந்த ஒரு படம் ஒரு எப்படி சொல்றது? ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். கண்டிப்பா அந்த படத்த ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க கைஸ். ஆனா இந்த ஒரு படத்த பார்க்குறதுக்கு பொறுமை வேணும். கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரத்துக்கு இருக்கு. கதை ரொம்ப ஸ்லோவா போற மாரி தான் இருக்கு. அதனால இந்த ஒரு படத்த நீங்க பொறுமையா உட்காந்து பாருங்க கைஸ். ஏன்னா படம் நம்ம மோகன்லாலுக்காண்டி இந்த ஒரு படத்த கண்டிப்பா பார்க்கணும் கைஸ்.